Hello friends, I am teacher Vasan. My mother, எனது தாயார், decided, முடிவு செய்தார், to cook, சமைக்க, a special dinner, ஒரு சிறப்பான இரவு உணவை. டின்னர் அப்படின்னா இரவு உணவு அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ்லயே ஸ்பெஷல் அப்படின்னு தான் பேசுவோம். சிறப்பான அப்படின்னு நம்ம பேசுறது ரொம்ப குறைவு தான் இல்லைங்களா? மை மதர் டிசைடட் டு குக் a ஸ்பெஷல் டின்னர். என் அம்மா ஒரு சிறப்பான இரவு உணவை சமைக்க முடிவு செய்தார். ஐ ஹெல்ப்ட், நான் உதவி செய்தேன். ஹர், அவளுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹர் அப்படின்னா அவளுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா நம்ம தாயார் அப்படி பேச முடியாது இல்லைங்களா? ஆனா தமிழ்ல அவளுக்கு அப்படிங்கிறது மரியாதை குறைவான வார்த்தை. இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. ஹர் அப்படின்னா மொத்தத்துல பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, அவ்வளவுதான். தமிழ்ல அவளுக்கு அப்படின்னு பேச முடியாது. ஆனா இங்கிலீஷ்ல ஹர் அப்படின்னு பேசலாம். அது மொத்தத்துல பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது மரியாதை குறைவான வார்த்தை கிடையாது. ஆனா தமிழ்ல அவளுக்கு அப்படிங்கிறது மரியாதை குறைவான வார்த்தை. அதனாலதான் தமிழ்ல அவருக்கு அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறேன். இன் த கிச்சன் அப்படின்னா சமையல் அறையில், கிச்சன்ல. We washed the vegetables. நாங்கள் காய்கறிகளை கழுவினோம். cleanly அப்படின்னா சுத்தமாக. சரி, அப்புறம் she chopped. chop. chop அப்படின்னா நறுக்கிறது. சாப்போட பாஸ்ட் chopped. she chopped அப்படின்னா அவர் நறுக்கினார். நான் திரும்பவும் சொல்றேன், she அப்படின்னா அவள் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கிலீஷ்ல ஷீனா மரியாதை குறைவான வார்த்தை கிடையாது. ஆனா தமிழ்ல அவளுங்கிறது மரியாதை குறைவான வார்த்தை தான். அதனாலதான் அவர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறேன், குழம்பிக்காதீங்க. ஷீ சாப்ட், அவர் நறுக்கினார். த ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். ஆனியன் அப்படின்னு உச்சரிக்க கூடாதுங்க, ஆனியன் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இருந்தாலும் ஆனியன் அப்படின்னு தான் எல்லாரும் உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே உச்சரிச்சுட்டு போங்க. ஆனா முறையான உச்சரிப்பு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆனியன்ஸ் அப்படின்னா வெங்காயங்கள், டொமேட்டோஸ் அப்படின்னா தக்காளிகள். சரி, மதர் மிக்ஸ்ட் அப்படின்னா அம்மா கலந்தார். என்னத்த? த ஸ்பைசஸ், மசாலா பொருட்களை. இந்த கறி, curry, கறி அப்படின்னா குழம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த கறி அப்படின்னா குழம்பில். ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். மனசுல வச்சுக்கோங்க. சரி, we prepared, நாங்கள் தயார் செய்தோம். இந்த கறி, குழம்பை. டுகெதர் அப்படின்னா ஒன்றாக. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். we prepared, நாங்கள் தயார் செய்தோம். the curry, குழம்பை. together, ஒன்றாக. சரி, அப்புறம் the curry smelled delicious, குழம்பு சுவையான வாசனையை வீசியது. சரி, அப்புறம் ஐ poured. சரி, இப்ப கவனிங்க, pour, போர் அப்படின்னா ஊற்றுவது. போரோட பாஸ்ட் தான் poured. ஐ poured அப்படின்னா நான் ஊற்றினேன். என்னத்த? வாட்டர், தண்ணிய. into the glasses, கிளாஸுக்குள்ள. சரிங்களா? poured அப்படின்னா ஊற்றினேன். glasses அப்படின்னா நாம எங்க தமிழ்ல குவளைகள் அப்படின்னு நாம எங்க பேசிருக்கிறோம். மை மாம், எனது தாயார். served, பரிமாறினார். த ஹாட் ஃபுட் அப்படின்னா சூடான உணவு. ஆன் பிளேட்ஸ் அப்படின்னா தட்டுகளில். சரி, we ate, நாங்கள் சாப்பிட்டோம். த ஃபுட், உணவை. ஹாப்பிலி, மகிழ்ச்சியாக. ஈட்டோட பாஸ்ட் தான் ate இல்லைங்களா? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.